Hi everyone. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து 2 முள்ளங்கி எடுத்துக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. 2 தக்காளி எடுத்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. கறிவேப்பிலை எடுத்துக்கங்க. கொத்தமல்லி தழை கடைசியா தூவறதுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி. இது தண்ணி நார்மல் தண்ணியா எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பை வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முள்ளங்கியை வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு பீலரை வச்சு ஃபுல்லா பீல் பண்ணிருங்க. இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கங்க. இப்போ வந்து பருப்பை வேக வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த ஊற வச்சிருந்த பருப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூட இந்த பூண்டு பல்லு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடைசியா 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கங்க. இதை மூடி வச்சு 6 விசில் விட்டுக்கலாம். இந்த பருப்பு வேகிற டைம்ல நம்ம காயை வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெயில் வதக்கிக்கலாம். சில பேருக்கு வந்து முள்ளங்கியில் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயை ஊற்றி வதக்கிக்குவோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த காயை வெறுமனே போட்டு வதக்கிக்குவோம். எதுக்கு வதக்கிக்கிறோம் அப்படின்னா, இதில் உள்ள பச்சை வாடை வந்து போயிடும் இந்த மாதிரி வதக்குறதுனால. இந்த மாதிரி காயோட சைடில் ப்ரௌனிஷாக ஆகும், அந்த அளவு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கின காயை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சிருக்க காயையும் போட்டுக்கலாம். இதில் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் நல்லா வேகட்டும். இதை மூடி போட்டுரும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து இல்லாட்டி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் அந்த வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூனு, நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை. இப்போ முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.